ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு சொத்தினுடைய வில்லங்கச் சான்று என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா ஈசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வில்லங்கச் சான்றை எப்படி ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணுறது, அதே மாதிரி அந்த ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணும்போது நிறைய பேருக்கு ஒரு சில சந்தேகங்கள் கேட்டிருக்காங்க. ஸோ அதற்கான விளக்கங்களும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ முதல்ல tnreginet.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஹோம் பேஜ்ல பாத்தீங்கன்னா மின்னணு சேவைகள் அப்படின்னு 4வதா ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது கீழே அப்படியே வந்தீங்கன்னா 2வதா பாருங்க வில்லங்க சான்று அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா ரைட் சைட்ல வில்லங்க சான்று விவரம் பார்வையிடுதல் அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததா ஒரு 10 செகண்ட் வெயிட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும், ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ வில்லங்க சான்று டவுன்லோட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. 2வது ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னா ஆவணம் வாரியாக என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட் பார்க்கறதுக்கான ஆப்ஷன் தான் அது. ஸோ இதில் போயிட்டு நீங்கள் பத்திர பதிவு எண்ணு கொடுக்குற மாதிரி இருக்கும். இது வந்து ஆவண வாரியாக நம்ம டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். அல்லது ஒரு மனை அல்லது அடுக்குமாடி குடியிருப்பு வாரியாக வில்லங்கச் சான்று டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா அதற்கான ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ பொதுவாக ஒரு சொத்தினுடைய வில்லங்கச் சான்று சர்வே நம்பர் வச்சு டவுன்லோட் பண்ணுறதுக்கு இந்த வில்லங்கச் சான்று அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே மண்டலம் கேட்கும். ஸோ என்ன மண்டலமோ அந்த மண்டலம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். சொத்து இருக்கக்கூடிய மண்டலத்தின் பெயர், மாவட்டம் செலக்ட் பண்ணுங்க. அடுத்தபடியாக சார் பதிவாளர் அலுவலகம் கேட்டிருப்பாங்க, சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸு. ஸோ அந்த ஆஃபீஸ் பேரை கரெக்டாக செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த தேதியிலேருந்து எந்த தேதி வரைக்கும் வேணும். இப்போ உங்களுக்கு வந்து கரெக்டாக தெரியல, இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய இந்த சார் பதிவு அலுவலகத்தில் டேட்டா வந்து எந்த தேதியிலேருந்து எந்த தேதி வரைக்கும் இருக்குது அப்படின்னு தெரியலன்னா கீழே பாருங்க தரவு கிடைக்கும் காலத்திற்கு இங்கே சொடுக்கவும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த இங்கே சொடுக்கவும் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா வில்லங்கச் சான்றின் தரவு காணப்படும் காலம் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுடைய மாவட்டம் எதுவோ அந்த மாவட்டம் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிட்டு அது கீழே வந்து வட்டம் டிஸ்ட்ரிக்ட் பெயர் கொடுத்துருப்பாங்க. அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சார் பதிவாளர் அலுவலகத்தினுடைய பெயர் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல பாருங்க ஒவ்வொரு கிராமத்தினுடைய பெயர் போட்டு இந்த கிராமத்துக்கு எந்த தேதியிலேருந்து டேட்டா இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. 1975 இருந்து டேட்டா கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ நான் 1975 டவுன்லோட் பண்ண போகிறேன். அதனால இந்த ஆரம்ப நாள் அப்படிங்கிற இந்த கேலண்டர் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்டு இயர் செலக்ட் பண்ணுங்க. அப்புறம் மந்த் செலக்ட் பண்ணுங்க, எந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு வேணுமோ அது. நான் வந்து 1 ஜனவரி 1975 இருந்து முடிவு நாள், ஸோ நேற்றைய தினம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஈசி வந்து நான் டவுன்லோட் பண்ண போகிறேன். அது கீழே பார்த்தீங்கன்னா புல விவரங்கள் சர்வே டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ கிராமம் எதுவோ அந்த கிராமத்தினுடைய பெயர் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்தபடியாக சர்வே நம்பர் புல எண் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அந்த சொத்தினுடைய சர்வே நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ உட்பிரிவியன் நீங்கள் என்டர் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், அப்படின்லாம் விட்டுடலாம். இப்போ உட்பிரிவியன் என்டர் பண்ணீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் சப்டிவிஷன் பண்ணப்பட்ட அந்த நிலத்தினுடைய ஈசி மட்டும் தான் வரும். அதுக்கு தான் வந்து இந்த ரெட் கலரில் இம்பார்ட்டன்ட் சிம்பிளும் போட்டிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்வே நம்பரை மட்டும் என்டர் பண்ணீங்க அப்படின்னா வில்லங்கச் சான்றிதழுடைய அந்த பேஜ் வந்து நம்பர் ஆஃப் பேஜஸ் வந்து அதிகமாகும். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து வெறும் சர்வே நம்பர் மட்டும் போட்டிருக்கேன். தென் கீழே பாருங்கள் சேர்க்க அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்குவாங்க. இப்போ கூடுதலாக வேற ஒரு சொத்தினுடைய சர்வே நம்பருக்கான வில்லங்கச் சான்றும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எகெயின் நீங்கள் வந்து டேட்டா கொடுத்துட்டு சேர்க்க அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். அது கீழே பாருங்க ஒரு கேப்சா கோடு வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த கேப்சா கோடை கரெக்டாக பார்த்து நீங்கள் டைப் பண்ணிக்கணும். இப்போ கேபிட்டல் லெட்டரு இதெல்லாம் பார்த்து நம்ம கரெக்டாக கொடுக்குற மாதிரி இருக்கும். இது எனக்கு கரெக்டாக தெரியல, அதனால நான் ரெஃப்ரெஷ் கொடுக்குறேன். கேப்சா கோடு கரெக்டாக உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் ரெஃப்ரெஷ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கீழே பாருங்க தேடுக அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணணும். அடுத்தபடியாக ஒரு 10 நிமிஷம் லோட் ஆகும், 10 செகண்ட் லோட் ஆகிட்டு உங்களுக்கு டேட்டா வந்து டிஸ்பிளே ஆகும். வெயிட் பண்ணுங்க, எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். இங்கே பாருங்க உங்களுக்கு இந்த மாதிரி ரெட் கலரில் வரும், திருத்த இயலா நிலை ஆவண வடிவத்தை பதிவிறக்கம் செய்ய இங்கே சொடுக்கவும் அப்படின்னு ரெட் கலரில் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுதான் அந்த ஈசி, நம்ம செலக்ட் பண்ண அந்த சொத்துக்கான ஈசி. இப்போ நம்பர் ஆஃப் பேஜஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா அடுத்ததாக உங்ககிட்ட என்ன கேட்குன்னா
இந்த மாதிரி உங்களுடைய மெயில் ஐடி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். அந்த மெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது மெயிலில் அனுப்பிச்சி வச்சிருவாங்க. ஆட்டோமேட்டிக்காகவே அது எல்லாமே சிஸ்டம் தான், யாரும் வந்து மேனுவலாக உட்காந்து அனுப்ப மாட்டாங்க. ஸோ மெயில் ஐடி கேட்கும். அந்த மெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே மெயிலில் அனுப்பிச்சி வச்சிருவாங்க. ஸோ இப்படி தான் ஒரு சொத்தினுடைய வில்லங்கச் சான்று நம்ம டவுன்லோட் பண்ணணும். ஸோ பாருங்க, 1 ஜனவரி 1975 27 ஆகஸ்ட் 2024 வரைக்கும் டேட்டா வந்து இதில் கொடுத்துருக்கு. ஸோ இந்த சொத்து பதிவான டேட்டு எல்லாமே 1979 நம்மளுக்கு டேட்டா வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ எத்தனை பேஜ் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இருக்கும். 32 பேஜ் வந்து இருக்குது. ஸோ இது ஃபுல்லாக நீங்கள் தெளிவாக படித்து பார்த்துக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியாக பார்த்தீங்கன்னா இப்போ வில்லங்கச் சான்றிதழ் டவுன்லோட் பண்ணலாம். ஸோ ஒரு சில இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1950 டேட்டா கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கு தான் நான் சொன்னேன், தரவு கிடைக்கும் காலத்திற்கு, அதாவது இங்கே சொடுக்கவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா. ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களுடைய அந்த பர்டிகுலர் சார்பதிவாளர் அலுவலகத்தில் எந்த வருஷத்துல இருந்து ஈஸி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த வருஷத்துல இருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.